ஒருத்தர் வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா அந்த வெற்றிக்கு பின்னாடி கடின உழைப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, அவங்க வெற்றி அடைகிறாங்க அப்படின்னா அந்த வெற்றிக்கு பின்னாடி அவமானங்களும் தோல்விகளும் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதுதான் உண்மை. இப்போது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறையா ஸ்ட்ரகிள் இருக்கும். அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்தை தாண்டி தான் படிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா காலையில் எந்திரிக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும். இதை தாண்டி அவங்களையும் அவங்க பார்த்துக்கணும். தன்னை பார்க்குறதுக்கான டைமே அவங்களுக்கு கிடைக்காது. இதை தாண்டியும் படிக்கணும் அப்படின்னு எல்லா ஒர்க்கையும் உட்காந்து முடிச்சுட்டு வந்து படிக்கலான்னு உட்காருவாங்க. உட்காந்தாங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கும். பேக் பெயின், அதுவும் செக்ஷன் முடிச்சு ஆஃப்டர் டெலிவரி பண்ணிட்டு வந்து படிக்கிற பொண்ணுங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டியும் தான் படிச்சுட்டு வருவாங்க. இதுக்கு இடையில சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டி, அதாவது நம்ம ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், நம்மளுக்கு ஆகாதவங்க, ஃப்ரெண்ட் சர்க்கிள், இவங்க எல்லாருமே என்ன இன்னும் படிச்சுட்டு இருக்கிறியா, இத்தனை வருஷமா உன்னை படிச்சுட்டு இருக்கிறியா, இன்னும் வேலை கிடைக்கலையா, அப்புறம் இதெல்லாம் எதுக்கு, உனக்கெல்லாம் செட் ஆகாது, நீ பேசாமல் குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் இரு, இந்த மாதிரி நிறையா நெகட்டிவிட்டி. இதெல்லாம் உன்னால் படிக்க முடியாது, உனக்கெல்லாம் இது செட் ஆகாது, நீயெல்லாம் இது இவ்வளோ பெரிய எக்ஸாம் உன்னால் படிக்க முடியுமா, இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கேட்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை அவாய்ட் பண்ணணும். சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கவே கூடாது. நம்ம அடுத்து என்ன படிக்கணும், நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன லெவல் போகிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னும் 2 டேஸில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, வெள்ளிக்கிழமை. ஸோ அடுத்து எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் இன்னும் மாதமே இல்லை, கரெக்டாக 2 மாதம் மட்டும்தான் இருக்குது. அதுவும் எக்ஸாம் டேட் மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு போயிட்டுருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லை, ஒரே நாள் தான். 13ஆம் இருந்துச்சு, அதுக்கு முன்னத்த நாள் நம்மளுக்கு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம நோட்டிஃபிகேஷனில் கன்ஃபார்மாக என்னங்கிறத கிளியர் பண்ணி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கெலாம் நம்ம பேனிக் ஆகவே கூடாது. நம்ம படிக்கிறத படிச்சுட்டே தான் இருக்கணும். இன்னும் நாட்களே இல்லை. இன்னுமே நம்ம இப்படியே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணும். இனிமேலும் நம்ம என்னால் முடியல அப்படின்னு காரணத்தை சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்குமா, இல்லை அச்சீவ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் நின்று இத்தனையும் தாண்டி நான் படித்ததுனால தான் சக்ஸஸ் ஆனேன் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா, இல்லை படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட நம்ம டைமை எப்படி ஒதுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்படி யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியும், நம்மளாலையும் படிக்க முடியும், எக்ஸாம் பாஸ் பண்ணவும் முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ.